மத்திய அரசினுடைய திட்டங்களுக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு உள்ளது. அதே சமயம் அந்த திட்டங்களை வந்து மாநில அரசுகள் முறையாக செயல்படுத்துவதில்லை. அதில் குறிப்பாக தமிழகத்தில் செயல்படுத்தாதனால் மின் பற்றாக்குறை, குடிநீர் பிரச்சனை போன்ற பல விஷயங்கள் இருக்குது அப்படின்னு வாசன் சொல்கிறார். அப்போ மத்திய அரசின் திட்டங்கள் முழுமையாக மக்களை சென்றடைவதற்கு மாநில அரசு தான் தடையாக இருந்ததா? கண்டிப்பாக. இதை நாம் எந்தவித சந்தேகமும் இல்லாமல் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். ஏன்னா தமிழக முதல்வர் அவங்க பிரச்சாரத்தில் சொன்னாங்க 20 லிட்டர் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் கொடுப்பேன்னு சொன்னாங்க. அதை இது வரைக்கும் கொடுக்கல. 100 நாள் வேலை வாய்ப்பை பார்த்தீங்கன்னா மழை இல்லாத காலங்களில் விவசாய மக்களும் அந்த கிராமப்புறங்களுக்கு பெண்மணி அந்த வயதான பெண்களுக்காக எடுத்து வந்துட்டு இருந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம், இந்த குளங்களை வெட்டுதல், தூர்வாறுதல், ஏரிகளை அகலப்படுத்தல், இதற்கான இந்த பணிகளுக்காக தான் கொண்டு வந்தது. அதை சரியாக செய்திருந்தாலே எப்போது ஒரு முறை பெய்கிற மழையின் வருகிற தண்ணீராக நாம் சேமித்து வைத்திருக்க முடியும். நீங்கள்லாம் அங்கே போய் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு நாள் 75 வயசு பெண்மணி கெடபாரையை பிடிச்சி செய்கிறாங்க. கையெல்லாம் காய்ச்சி போயிருக்கு. அதனுடைய வருமானத்தை இவர்கள் பாதி எடுத்துக் கொடுக்குறார்கள். 60 ரூபாய் 70 ரூபாய் கொடுக்குறாங்க. போன வாரம்லாம் நான் கூட கரூர் மாவட்டத்தில் இருந்தேன். அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு அவ்வளோ வேதனையாக இருக்குது. ஒரு திட்டம், அந்த திட்டம் நாட்டுக்கு நலன் பயக்கக்கூடிய திட்டமாக இருந்தாலும் அதையும் முழுமையாக செயல்படுத்த கிடையாது. அதை செய்கின்ற அந்த ஏழை பெண்மணிகளை காசையும் இவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். ரெண்டாவது, அந்த தூர்வாடுற பணியெல்லாம் செஞ்சுருந்தால் மழை தண்ணீர் பாதுகாத்திருக்க முடியும். மரக்கன்றுகளை நட்டிருக்கலாம். மரக்கன்றுகள் நட்டிருந்தாலே இன்றைக்கு இல்லைனாலும் ஒரு 5 வருடங்கள் கழித்தால் அது பலன் கொடுத்திருக்கும். இரண்டாவது, மின்சாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் தட்டுப்பாடுகள் இருக்கின்றன. ஆனால் தமிழகத்தில் ஏன் அது பெரிய பிரச்சனையாக இருக்கிறது என்றால், தமிழகத்திலே தொழிற்சாலைகள் அதிகமாக பெருகி கொண்டிருக்கிற காரணத்தினால தான் மின் பற்றாக்குறை அதிகமாக இருக்கிறது. இவர் அந்த கபிலன் என்கிற ஒரு IAS ஆஃபீஸர் கூட என்ன சொல்லியிருக்காரு என்றால், மின் துறையிலே அவருடைய முதலீடுகள் சரியாக இல்லாத காரணத்தினால தான் மின்சார பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறது. இதுதான் ப்ரையாரிட்டி, அதாவது முதன்மையான காரணம் என்பது மின் பற்றாக்குறைக்கு இதுதான் என்பதை அவர் அந்த துறைக்கான ஒரு IAS அதிகாரி சேர்மனாக இருந்திருக்கிறார். அவரே சொல்லியிருக்கிறார். அப்போது நாம் பார்க்க வேண்டியது என்ன, மின் பற்றாக்குறை இருக்கிறது என்றால் வந்த உடனே பஸ் கட்டணம் ஏற்றினாங்க, கரண்ட் கட்டணம் ஏற்றினாங்க, பால் கட்டணம் எல்லாத்தையும் ஏற்றின பிறகுமே ஏன் அந்த பற்றாக்குறை வருகிறது? நீங்கள் வந்த பிறகு அதிகரிக்கப்பட்ட இந்த எல்லா விதமான கட்டண உயர்வுனாலும் ஏன் ஒரு சீரான நிலைமை உங்களால் கொண்டு வர முடியவில்லை? மின் துறைகளில் ஏன் முதலீடு செய்யவில்லை? பார்த்தீங்கன்னா சொல்ற விஷயமும் வாசன் சொல்ற விஷயம் ஏற்கனவே தொடர்ந்து சொல்லப்படுற விஷயம். இந்த மத்திய அரசு திட்டங்களை மாநில அரசு முழுமையாக செயல்படுத்தவில்லை, அதனால தான் பிரச்சனை இருக்கு அப்படின்னு. களத்தில் இருக்கக்கூடிய நிலைமை என்ன? அதாவது மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் என்பது தமிழ்நாட்டுக்கு மட்டுமான திட்டங்கள் இல்லை, இந்தியா முழுமைக்குமான திட்டங்கள். ஆனால் இந்தியாவில் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி இந்தியா முழுவதும் துடை தெரியப்படுகின்ற சூழ்நிலைக்கு வந்ததுக்கு காரணம் அதிமுகவோ இல்லை தமிழ்நாட்டு அரசாங்கமோ இல்லை. தமிழ்நாட்டில் இந்த 3 ஆண்டுகளாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னணி, அதுக்கு முன்னைய 5 ஆண்டுகள் அவங்களும் அங்கம் வகித்த அல்லது அவங்களுடைய ஆதரவில் இயங்கிய ஒரு அரசாங்கம் தான் இருந்தது. திமுக அரசாங்கத்தில் அவங்க அமைச்சரவையில் அங்கம் வகிக்கவில்லை என்றாலும் தமிழ்நாட்டில் அவங்களுடைய 91 சீட்டை வச்சுக்கிட்டு இவங்களுடைய ஆட்களை வச்சுக்கிட்டு தான் அவங்க ஆட்சியை நடத்தினாங்க. அப்படி இருக்கும்போது அவர்கள் அதை செயல்படுத்தி இருந்தால் இப்போ குளம் வெட்டுறது, கரை கட்டுறதெல்லாம் இன்னைக்கு உடனே செய்யக்கூடியதில்லை. இவங்க ஏன் 5 வருஷத்தில் செய்யலை? 5 வருஷத்தில் இவங்க செஞ்சுருந்தால் இவங்களுடைய ஆட்சி மத்தியிலும் மாநிலத்தில் இருந்தது. இவங்க கூட்டணி 2 நெருக்கமான உறவோடு இருந்தாங்க. இவங்களை கேட்டு அவங்க முடிவெடுத்தாங்க, அவங்கள கேட்டு இவங்க முடிவெடுத்தாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்க சொல்ல இந்த கட்டமைப்பு வசதிகள்லாம் இவங்க ஏதோ செஞ்சு வச்சது போலவும் அதை இந்த அரசாங்கம் எல்லாத்தையும் தூர்த்து இப்போ நிறைவிட்டது போலவும் பேசுகிறாங்க. நான் பேசுகிறேன். அதாவது 2008 மின்வெட்டை கொண்டு வந்தது அவங்களுடைய ஆட்சி காலங்களில் தான். அதுக்கு பிறகு அது தொடர்ந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு ஓரளவுக்கு அந்த நிலையிலிருந்து மாற்றி ஒரு முன்னேற்றம் வந்திருக்கு. இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் தெளிவாக சொல்லியிருக்காங்க, 4000 மெகாவாட் மின்சாரத்தை ஒரு புதியதாக உற்பத்தி செஞ்சிருக்கோம். அதே நேரம் மின்சாரம் என்பது ஏதோ மாநில அரசாங்கத்துக்கு மட்டுமான பட்டியலில் இருக்கிற மாதிரி, கடமையில் அதிகாரத்தில் இருக்கிற மாதிரி பேசுகிறாங்க. மத்திய அரசாங்கம் பொது பட்டியல். இந்தியாவினுடைய முதல் மின்சாரத்துறை அமைச்சர் அண்ணல் அம்பேத்கர் அன்னைக்கு என்ன சொன்னார்? இந்தியா முழுமைக்குமான எல்லா கிராமங்களுக்கும் எல்லா வீடுகளுக்கும் மின்சாரத்தை கொண்டு செல்வது தான் என்னுடைய பணின்னு சொன்னார். ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு அதில் வெற்றி பெற்றிருக்கோம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் மின்சாரம் இல்லாத கிராமம் இல்லை, மின்சாரம் இல்லாத வீடு இல்லைன்னு கூட சொல்லலாம். ஆனால் இன்னைக்கு காங்கிரஸ் ஆட்சியில் இன்னைக்கு எல்லா மாநிலங்களும் இந்த நிலைமை இருக்கா? தமிழ்நாட்டில் மட்டும்தான் மின்வெட்டு. இன்னைக்கு ஆந்திராவில் மின்வெட்டு இல்லையா? கர்நாடகாவில் மின்வெட்டு இல்லையா? காங்கிரஸ் ஆளுற காலத்தில் இவங்க மாநிலத்திலும் மத்தியிலும் ஆட்சி செய்கிறவங்க ஏன் குறைஞ்சபட்சம் அங்கே மின்வெட்டை நீக்க முடியல? ஆக இன்றைக்கு
இவங்களுடைய கடந்த கால தவறுகளை மறைப்பதற்காக ஒரு மாநில அரசாங்கத்தின் மீது பழி சுமத்தி இவங்க செஞ்ச பாதிப்புகளை எல்லாம் ஒரு அரசாங்கம் தன்னுடைய வருவாயில் குறைஞ்சபட்ச வருவாயில் எல்லாம் ஈடுகட்டணும்னு சொல்லி எதிர்பார்க்கின்ற வகையில் பேசுறாங்க. இது திசை திருப்புகின்ற முயற்சி மட்டுமல்லாமல் தங்களுடைய பொறுப்பை தட்டி கடிக்கின்ற முயற்சி. தமிழ்நாட்டிலிருந்து நான் கேட்கறது, கடந்த நாடாளுமன்ற தேர்தல் 209 தேர்தலில் வாக்குறுதிகளை தந்து வெற்றி பெற்று ஆட்சி அமைத்து 5 ஆண்டுகளுக்கு பிறகு மக்களை சந்திக்க வருகின்ற பொழுது நாங்கள் இந்த வாக்குறுதிகளை சந்தோம் 100 நாட்களுக்குள் முடிச்சிடறேன் 100 நாட்களுக்குள் வெளிநாட்டில் இருக்கின்ற கருப்பு பணத்தை கொண்டு வருவோம்னு சொன்னாங்க. கொண்டு வந்தாங்களா? வேலை வாய்ப்பை உருவாக்கும்னு சொன்னாங்க. வேலை வாய்ப்பை உருவாக்குனாங்களா? இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை அன்றைக்கு இருந்த நிலையிலிருந்து இன்னைக்கு என்ன அதிகப்படுத்தியிருக்காங்க, உருவாக்கியிருக்காங்க. இன்றைக்கு இந்தியாவினுடைய பாதுகாப்பு அன்னைக்கு இருந்த நிலையில இன்னைக்கு இருக்கா? இன்னைக்கு கேள்விக்குறியா மாறி இருக்கு. அதுக்கு விளக்கம் சொல்லிட்டு தேர்தலை சந்திக்கணும் ஒழிய காங்கிரஸ் கட்சி தனித்து விடப்பட்டிருக்கிற இந்த சூழல்ல, அதாவது தனியாக நிற்கிறோம் அப்படின்னு காங்கிரஸ் தரப்புல சொல்ற நிலையில மாநில அரசு மீதான குற்றச்சாட்டுகளை தாண்டி மத்திய அரசுடைய திட்டங்கள் இதெல்லாம் இந்த திட்டங்களால் தமிழகம் நன்மை பெற்றிருக்கு அப்படின்னு உங்க தேர்தல் பரப்புரைகள்ல என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்க கொண்டு செலுத்திட்டு இருக்கீங்க? அதாவது முதலாவது அவர் சொன்னதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். ஆந்திராலையும் இருக்கிறது, கேரளா தான் கடைசி மாநிலமாக இருக்குது மின் தட்டுப்பாட்டில். கேரளாவில் 5% மின் தட்டுப்பாடு இருக்குது, நாங்கள் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் எந்த அரசாங்கமும் காங்கிரஸ் தான் இதுக்கு காரணம் என்று சொல்லவில்லையே. தமிழக அரசாங்கம் மட்டும்தான் மத்திய அரசாங்கம் கொடுக்கவில்லை என்று சொன்னார்கள் முதல்ல. இப்பொழுது சதி திட்டம் காரணம் என்று சொல்கிறார்கள். அப்படியானால் எதன் அடிப்படையிலே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 3 மாதத்தில் மின்வெட்டை தீர்ப்போம் என்று அவர் வாக்களித்தார். அதற்கு பதிலே இது இந்த நடவடிக்கை கிடையாது. 3 மாதத்திலே நாங்கள் மின்வெட்டை சரி செய்து கொடுப்போம் என்று சொல்லியிருக்கிறார். கிடையவே கிடையாது. தினமலர் கொடுத்த தேர்தல் களம் 17ஆம் தேதி தலையங்கத்திலே ஒரு 2 பக்கத்திலே இந்த மின்வெட்டை பற்றி 7 பேர் பேசியிருக்கிறார்கள். பொதுமக்களிடத்திலே தேர்தல் களத்திலே கருத்து கேட்டபோது 7 பேருமே தமிழக அரசு நிர்வாக சீர்கேட்டினால் தான் மின்சார வெட்டு காரணம் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஒழிய இவர்கள் அரசியல் கட்சி சாராத சாதாரண பொதுமக்கள் சொல்கிறார். இவர் மின்வெட்டை நாங்கள் சரி செய்வோம் என்று வாக்குறுதியை கொடுத்தவர் இவர்கள். 3 மாதத்திலே சரி செய்வோம் என்று அந்த வாக்குறுதி என்னவாயிற்றதுக்கான பதில் கிடையாது. இரண்டாவது, இவர்கள் நிறுத்தி வைக்கின்ற திட்டங்களுக்கு யார் கேள்வி கேட்பது? ஊடகங்கள் ஆனாலும் சரி, யாரானாலும் சரி, மத்தியில் ஆளுகின்ற காங்கிரஸை தான் குற்றம் சொல்கிறார்கள், கேள்வி கேட்கிறார்கள் ஒழிய இங்க இருக்கிற அரசாங்கம் செய்கிற தவறுகளை தட்டி கையாளாத அரசாங்கம் செயல்பட முடியாத இன்றைக்கு இந்தியாவை ஆண்டிருக்கிறதனுடைய விளைவுதான் இன்றைக்கு இந்தியா முழுக்க இன்றைக்கு 1,86,000 கோடி பிரதமர் சம்பந்தப்பட்ட ஊழல், பிரதமருடைய துறையில நடந்த ஊழல், அதுக்கு விளக்கம் சொல்ல முடியுதா? இன்னைக்கு இந்தியாவுடைய ஹெலிகாப்டர் வாங்குற ஊழல், இன்றைக்கு அதை சொல்லுவது யார்? இந்தியாவுடைய அரசியல் சட்ட உரிமை பெற்ற ஒரு அமைப்பு சிஏஜி சொல்லுது. இன்னைக்கு மேனகா காந்தி சொல்றாங்க ஒரு தன்னந்தனியா இந்தியாவுக்கு வர சொல்ல வந்த சோனியா காந்திக்கு இன்னைக்கு உலகத்தில் 6வது பணக்காரர்கள் வந்திருக்காங்கன்னு சொல்லி சோனியா காந்தியினுடைய இன்னொரு மருமகள் இன்னைக்கு உலகத்தில் சோனியா காந்தியால ராஜீவ் காந்தி போபஸ் ஊழல்ல சம்பந்தப்பட்டார். இதே கருணாநிதி நம்பி கிடையாது. நம்பி வந்தார். சோனியா காந்தி சோனியா காந்தியுடைய பின்னணி என்ன என்பதை மேனகா காந்தி சொல்றாங்க. இல்ல தனிப்பட்ட விமர்சனங்களை போக வேண்டாம். விமர்சனம் இல்ல, அது நம்ம பொருளுக்கு தேவையில்லாம இருக்கு. தமிழ்நாடு முதலமைச்சர் இவங்க பேசவே கூடாது. சொத்து குவிப்பு என்பது அந்த சோனியா காந்தி விட ஒரு இந்த நாட்டை கொள்ளையடித்த யாரும் இல்ல. இத்தாலியில் வந்து இந்தியாவை கொள்ளையடித்த சோனியா காந்தி தலைமையில் இருந்த காங்கிரஸ். தனிப்பட்ட விமர்சனங்களுக்குள்ள போக வேண்டாம். இல்ல, இந்த நிகழ்ச்சியோட நோக்கம் தனிப்பட்ட விமர்சனங்களை போறது இல்ல. நம்ம மீண்டும் இந்த சப்ஜெக்டை வைத்து பேசுவோம். விவசாயிகளை பாதிக்கும் திட்டங்களை அனுமதிக்க மாட்டோம்ன்றதான் நம்ம எடுத்துட்ட சப்ஜெக்ட். அதனால தனிப்பட்ட அம்சங்களை போக வேண்டாம். போதுமான இந்த தலைப்பை விவாதிச்சோன்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்தில் நன்றி. மீண்டும் ஒரு புது அர்த்தங்கள் நிகழ்ச்சி சந்திக்கலாம்.